திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 51வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. மலை ஆறு கூரெழ வேல்வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. மலை ஆறு கூரெழ வேல்வாங்கினானை, இங்கே கிரௌஞ்சமலை ஆறு துண்டாக போகும்படியாக வேளால் அதனை வெற்றி கொண்ட முருகப்பெருமானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ, அன்பில் நிலையான ஒரு எப்போதும் நிலைத்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு செயலை மாதவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு, உங்களை தேடி வரக்கூடிய அந்த மரண வாழ்வில் செல்லும் வழிக்கு பொதிசோறும், அப்போது உண்பதற்கு இருக்கக்கூடிய உணவுமாகவும் உற்ற துணையாகவும் அது வரும் கண்டீர். அவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னால் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் மக்களுக்கு அவர்கள் உங்களை நாடி வந்தபோது ஏதேனும் இலைக்கறி, அதாவது பச்சையாக உண்ணக்கூடிய ஏதேனும் காய்களையோ கனிகளையோ கொடுக்க வேண்டும். அல்லது வெந்தது ஏதாயினும் வெந்த பதார்த்தங்களை கொடுத்தோ அவர்களுடைய பசியை நீங்கள் ஆற்றினால் அது உங்களுடைய இறுதி காலத்திலே புண்ணியமாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு உணவும் வழியும் மேற்கத்துக்கு முருகப்பெருமானுடைய திருவடிக்கு வழியும் காட்டும் என்று இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.